இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 110 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1200 இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான 5 கேஜெட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 கேஜெட்டுமே பார்த்திங்கன்னா யூனிக்கான கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்திங்கன்னா E27 LED லேம்ப். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் நமக்கு கன்சியூம் பண்ணோம். இந்த லைட்டோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே குட்டியாக நமக்கு 72 சின்ன LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் மெட்டீரியலால் மேட் பண்ணியிருக்கனால இந்த லைட்டை நம்ம கீழே ட்ராப் பண்ணால் கூட எதுவுமே ஆகாது. இந்த லைட்டோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்கனால உங்கள்கிட்ட ஸ்க்ரூ டைப் ஹோல்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த லைட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த LED லைட்டோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த LED லைட்ஸ் வந்து சுற்றிலும் இருக்கனால நமக்கு 360 டைரக்ஷன்லையும் லைட் ஈவனாக எமிட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் பல்பை கம்பேர் பண்ணுறப்ப இந்த LED லைட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரொம்பவே கம்மியாக தான் எமிட் பண்ணுது. நார்மல் ஒரு சின்ன ரூமுக்கு யூஸ் பண்ண ஒரு கம்ஃபர்டபுளான LED லைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 2 டிஃப்ரெண்ட்டான கலர் ஆப்ஷன், அதுக்கப்புறம் எத்தனை LED லைட்ஸ் ஒரு பல்பில் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் 3 டிஃப்ரெண்ட்டான வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடியது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த கார்ட்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த கார்டு வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மல்டிபிள் கார்ட்ஸை செக்யூராகவும் சேஃபாகவும் வச்சுருக்கதான் இந்த கிரெடிட் கார்டு ஹோல்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்தால் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வச்சிருக்கக்கூடிய டெபிட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு எது வேணாலும் இந்த கார்டு ஹோல்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்டு ஹோல்டரில் அப் டு 6 கார்ட்ஸ் வரைக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. எப்படி நம்ம வெளியே எடுக்கிறது? அதை கீழே உடச்சிடாத. அதை எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? இதில் நீங்கள் கார்டு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோல்டர் அந்த கார்டை டைட்டாக பிடிச்சிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ட்ரிகர் கொடுத்துருப்பாங்க. சிண்டு வரலாம் நம்ம அந்த ட்ரிகரை இழுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே நீங்கள் வச்ச கார்ட்ஸ் எல்லாமே பாப் அவுட் ஆகி வெளியே வரும். இது மூலிமா உங்களுக்கு தேவையான கார்ட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டு ஹோல்டர் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 198 ரூபாய். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஜிட்டல் பவர் பேங்க். என்னது பவர் பேங்க்கா? பவர் பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது இப்படி நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். இது யூனிக்கான பவர் பேங்க். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இதோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா USAMS. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா PB9. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு USB டேட்டா கேபிள் இருக்கு. இந்த பவர் பேங்க் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க டீட்டெயிலான யூசர் மேனுவல். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 mAh பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் 10,000 mAh பவர் பேங்க் தான். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ற இந்த மாடலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10,000 mAh தான். சைஸ் கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா இருக்கு. இதோட எக்ஸாக்ட் சைஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய கிரெடிட் டெபிட் கார்டு சைஸ் தான் இருக்கும். இது ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கனால ஈஸியா நீங்க பாக்கெட்ல கூட வச்சு நீங்க வெளியே கொண்டு போகலாம். 2 USB டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி அட் அ டைம்ல 2 மொபைல் டிவைஸை நீங்க சார்ஜ் போட முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு LED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால ஈஸியாக இந்த பவர் பேங்க்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். இந்த பவர் பேங்க் 0லேருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 3.5 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. இந்த மினி பவர் பேங்க் 10,000 mAh 2 டிஃப்ரெண்ட்டான வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி மினி சேஃப் பாக்ஸ். இந்த கேஜெட் வந்து ஒரு யூனிக்கான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதோட டாப் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்சர் இது எல்லாமே பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பேஜ் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு பிளாஸ்டிக்கால மேட் பண்ணியிருக்காங்க. இதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக இதோட டாப் சைடில் காசு உள்ளே போடுறதுக்கு ஒரு உண்டியல் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
முக்கியமாக உங்கள்கிட்ட புக் செல்ஃப் இருந்தது, இந்த சீக்ரெட் டிக்ஷனரியை அந்த செல்ஃபில் பேக் சைடாக வச்சிட்டிங்க அப்படின்னா யாருமே இந்த டிக்ஷனரியை வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. ஓகே, இது ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கு, இதில் இருக்கக்கூடிய காசை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ஷனரியோட ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணால் போதும். அங்கே ஒரு லாக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இவங்களே ஒரு பேர் கீஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காசை நீங்கள் எடுத்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் செல்ஃபில் வைக்கக்கூடிய இந்த டிக்ஷனரி அவங்க எடுத்தா கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கீஸ் இல்லாமல் இந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இந்த டிக்ஷனரி மினி சேஃப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கு. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 588 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கேஜெட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேஜெட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி இந்த கேஜெட் சீரிஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது ஒன்று தான், மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஜெட்டுக்கு பேஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெரூன் கலரில் ஒரு சின்ன புக் இருக்கு. இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள், இந்த கேஜெட் பற்றி தெரிஞ்சிக்க ஒரு சின்ன யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரியலான பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைரி மாதிரியான டிசைனில் இருக்கு. இந்த புக்கை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடிய ஃப்ளாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலாக இதை நைட் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். எஸ், இது வந்து ரீசார்ஜபிள் எல்இடி புக் லேம்ப். இந்த புக் லேம்பை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கக்கூடிய லைட் வந்து ஆன் ஆகிடும். எப்போ நம்ம புக்கை க்ளோஸ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த புக் லேம்போட இன்டென்சிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரூமில் எந்த அளவுக்கு இந்த லைட் கவர் ஆகுது அப்படின்னு பாருங்க. மெயினாக இந்த லேம்பை ஒரு நைட் லேம்பாக பயன்படுத்திக்கலாம், இல்லை ஸ்டடி லேம்பாக பயன்படுத்திக்கலாம், இல்லைனா உங்கள் பிசி டெஸ்க்டாப் டேபிள் கூட நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். நார்மலாக இந்த இன்டென்சிட்டியில் உள்ள எந்த ஒரு லேம்பை நீங்கள் வெளியே கொண்டு போகிறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இது ஒரு புக் ஷேப்ல இருக்கனால ஈஸியா நீங்க ஒரு பேக்ல வச்சு கூட வெளியே கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம இந்த புக் லேம்ப்ல இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த புக்கோட 2 ஃபிளாப்லயும் நமக்கு மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த புக்கை நீங்க 180 டிகிரி ஓபன் பண்ணணும்ட்டு இல்ல, 360 டிகிரியும் நீங்க ஓபன் பண்ணி அந்த ஃபிளாப் 2லயும் மேக்னெட் இருக்கனால அந்த மேக்னெட்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபிளாப்பை ஒட்டிக்கும். இதனால இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிளவர் ஷேப்ல இருக்கு. இதையும் நீங்க நைட் டைம்ல பாருங்க, இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். இந்த புக்கோட பாட்டம் சைடே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த புக்கை வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியும். 0லேருந்து 100% வரைக்கும் இந்த லேம்ப் புக் சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக இந்த புக் லேம்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இந்த எல்இடி புக் லேம்ப் வந்து 2 டிஃப்ரெண்டான வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 780 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 5 கேஜெட்ஸோட பெஸ்ட் பை லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசான், அலி எக்ஸ்பிரஸ், இல்லை கியர் பேஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபேவரட்டான வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 கேஜெட்ஸில் என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேம்பும், அதுக்கப்புறம் இந்த மினி பவர் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட். உங்களோட பர்சனல் ஃபேவரட் இந்த 5 கேஜெட்ஸில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் மற்றும் டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.